ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த 7 நாளைக்கும் இந்த மதிய உணவோட இந்த ஒரு கப் அளவு மட்டும் இந்த ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல் வரும். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இவ்வளவு அற்புதம் இருந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்க பொழுது, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் கீரைங்க. மதிய உணவு சாப்பிடும் பொழுது டெய்லியும் நான் சொல்கிறேன், இந்த 7 நாளைக்கும் இந்த கீரையை நீங்கள் ஒரு கப் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். சாதம் ஒரு கரண்டினா இந்த கீரை நல்லா அந்த ஒரு கரண்டி அளவுக்கு கீரை வச்சு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். ரத்தத்தில் சர்க்கரை அளவு 7 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கும் பொழுது நார்மல்னு வரும். முதல் கீரை காசினி கீரை, 2வது கீரை அகத்தி கீரை, 3வது கீரை முருங்கைக்கீரை, 4வது கீரை மணத்தக்காளி கீரை, 5வது கீரை சிறுகீரை, 6வது கீரை தண்டு கீரை, 7வது கீரை அரைக்கீரை. இந்த 7 நாளைக்கும் டெய்லி மதிய உணவோட இந்த ஒரு கப் கீரை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள். நீங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையிறது நீங்கள் உணர்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.